இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், மூட்டை கொளுத்தான். இது வந்து அந்த ரெட் கேமல் பாத்தீங்களா பேரண்ட். ஆமா, அது 40 ரூபாயில இருந்து. ஆமா, இது 40 ரூபாய். இது ஓகே. கடையில எல்லாம் என்ன பண்றாங்கன்னா குளோரான் டல்லா இருந்தாலே என்ன டிவார்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிவார்ம் மெடிசன் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது கரெக்டா? டைரக்டா நம்மளே காலான்ல இது ஒரிஜினல்ன்றது எப்படி பார்க்கணும்? இதுதான் 1000 கம்ஃபால் ப்ரோ. ஆமா, இது 1000 ரூபாய். நல்லா மண்டை ஃபுல்லா போல்ஸ் இருக்கு. இதுதான் 2500 ரூபாய் மீன். இது 2500 ரூபாய். சில்வர் போல்ஸ்ல ப்ரோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி வந்து இங்க கவர் பண்ணிருக்கோம். அப்ப ஃபுல்லா இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி தானே இருந்துச்சு. ஆமா, எஸ்ஆர்டி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இங்க நிறைய கம்ஃபாஸ் இருக்கு, எஸ்ஆர்டி இருக்கு, பிரைஸ் ஓன் பிரீட்ஸ் வச்சிருக்காரு, ஃபைட்டர் இருக்கு, நிறைய விதமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். இது இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி ப்ரோ. ஆமா, இது இம்போர்ட்டட் 2.5 inches 3 inches இருக்கு. எஸ்ஆர்டியை விட மாட்டீங்க, எவ்வளவு புது மீன் வந்தாலும் சரி. எஸ்ஆர்டி தான் பண்றோம் கடைசி வரைக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எஸ்ஆர்டி பண்ணோம், எஸ்ஆர்டி கண்டிப்பா பண்ணுவோம். இதுதான் கை கொடுத்த மாதிரி சொல்றீங்களே? இல்ல ப்ரோ, இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ். ஃபிஷ் கலர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா ஆரம்ப ரேட் எவ்வளவு? ஆரம்ப ரேட் இம்போர்ட்டட் பாத்தீங்கன்னா 1000 rupees ப்ரோ. இந்த பீஸ் இது எடுத்தால 1000 rupees. இதெல்லாம் 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் தான். இதெல்லாம் ஒரு 3 இன்ச் இருக்கும்ல? 3 இன்ச். இதுல ஷார்ட் பாடியா? ஆமா, ஷார்ட் பாடி. ஷார்ட் பாடிக்கும் நார்மலுக்கும் ரேட் எதனா வித்தியாசம்? இல்ல, எந்த பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த பிரைஸ் தான். எஸ்ஆர்டில எல்லாமே 1000 ரூபாய் தான். எல்லாமே 1000 ரூபாய் இங்க இருக்குது. ஆமா. ஓகே. ரேட் கூட இருக்கிற எஸ்ஆர்டி எங்க இருக்கு? ரேட் கூட தான் ப்ரோ. எஸ்ஆர்டி இப்போதைக்கு ஸ்டாக் வந்து 1000 ரூபாய் பீஸ் தான் இருக்கு. இதுவும் 1000 ரூபாய் தான். ஓகே. இது பாருங்க, ஃபுல் ரேட் செமையா இருக்கு. இல்ல செமையா இருக்கனால தான் இதுவும் 1000 ரூபாய்னு கேட்டேன். 1000 ரூபாய் தான். ஓகே. எஸ்ஆர்டி நீங்க இம்போர்ட் பண்றீங்க, பிரீட் பண்ணலாம்ல? பிரீடோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. எஸ்ஆர்டி பண்றீங்களா? எஸ்ஆர்டி பண்ணல, கேஎம்எல் பண்ணிருக்கேன். இப்போ எஸ்ஆர்டி ஸ்டாக் இல்ல பேரண்ட் என்கிட்ட. ஓகே ஓகே. பேரண்ட் எது இருந்தாலும் பிரீட் பண்ணலாம். கீழயும் மொத்தம் எவ்வளவு எஸ்ஆர்டி இருக்கும் உங்ககிட்ட? இப்போதைக்கு ஸ்டாக் ஒரு 50ல இருந்து 60 பீஸ் இருக்கு ப்ரோ. 50ல இருந்து 60. ஓகே. எல்லாத்துக்கும் ஹெட் இருக்கு, ஹெட் இல்லாததெல்லாம் எதுவும் இல்ல. ஹெட் இல்லாததெல்லாம் இங்க எதுவுமே இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இது மாதிரி கோல்டன் யூனிட் தனியா வச்சிருக்கேன். ஓகே. வந்து ஃபிஷ் மெடிசனுக்கும் ஃபிஷ் க்ரோத்திங் மட்டும் வச்சிருக்காங்க. நல்லா இருக்க ஃபிஷ் மட்டும் தான் எங்க சேல்ஸ் யூனிட் கொண்டு வருவாங்க. ஓகே. அப்ப அந்த குவாலிட்டி கம்மியா இருக்கறதா என்ன பண்ணுவீங்க? குவாலிட்டி கம்மியா ரெடியானா விற்போம் ப்ரோ. குவாலிட்டி கம்மியா இருக்கிறதெல்லாம் விற்க மாட்டேன். ஹெட்டோட நல்லா குவாலிட்டியா வந்தா மட்டும் தான் விற்பேன், இல்லைன்னா விற்க மாட்டேன். ஓகே. இது அவங்க பேரண்டோ? இது என்னோட ஹோம் பிரீட் பேரண்ட் ப்ரோ. ஹோம் பிரீடா? ஆமா, இம்போர்ட்டட்லாம் இல்ல. உங்க வீட்லயே பிறந்ததா? என் வீட்ல பிறக்கல, நான் ஹோம் பிரீடே இந்தியால இங்க பிறந்தேன். ஓகே ஓகே. நீ ஹோம் பிரீட்னு சொல்ல உங்க பிரீட் கேஎம்எல்? ஆமா, ரெட் கேஎம்எல். இது வந்து அந்த காம்படிஷன்ல பாத்துர்ப்பீங்க. இந்த குளோரான் காம்படிஷன் எடுத்து வந்தீங்க. மண்டை இப்போ கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்கு. இது நேத்து தான் ப்ரோ இது பிரீட் ஆச்சு, முந்தா நேத்து. ஓகே. அதால வந்து ஹெட் வந்து கொஞ்சம் இப்ப எக்ஸ் இருக்கு அப்பனா? எக்ஸ் இது இருக்கு, ஹேட்ச் அவுட் ஆனது இருக்கு. குட்டிங்களே இருக்கு. குட்டிங்களே இருக்கு, ஹேட்ச் அவுட் ஆன குட்டிங்களே. இதெல்லாம் சின்ன சைஸோ? ஆமா, இது வந்து ரெட் சில்லி எஸ்ஆர்டி ப்ரோ. பிரைஸ் சின்னதா லைட்டா ஹெட் பாப் இருக்கு. இதெல்லாம் பயப்படுதுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈச் 550 தான். ஹெட்டோட தான் இருக்கும் பீஸ். உங்களுக்கு இது 550 ரூபாய். இது 550 ரூபாய். 450 ரூபாயில கேஎம்எல் தனியா வச்சிருக்கேன். 450 ரூபாயில கேஎம்எல். பிரைஸ் எல்லாம் சேல் பண்றீங்களா? பிரைஸும் சேல் பண்றேன். ரெட் கேஎம்எலோட ஃப்ரை வந்து ஈச் 40 ரூபீஸ் தான் ப்ரோ. ஈச் 40 தான். எத்தனை 1 இன்ச் இருக்குமா? அது 1 inches இருக்கும். 1 இன்ச் ஃப்ரை வந்து 40 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அது மினிமம் எவ்வளவு எடுக்கணும்? ஒரு 10 பீஸ் எடுத்தா ஷிப்பிங் பண்ணலாம் ப்ரோ. 5 பீஸ்னா சென்னைக்குள்ள எங்க இருந்து வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே. நேர்ல வந்து எடுத்தாலும் ஒரு 5 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகே. நான் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா மெயிலா பீஸ்ல ஒரு 200 வச்சு எடுங்கன்றீங்க. ஓகே. கொல்தூர்ல 200 300 எடுக்கிறதுக்கு 5 மீன் 200 எடுத்துட்டு போயிடலாம். கம்ஃபாஸ்லாம் இங்க இருக்கா? கம்ஃபாவோட ஸ்டார்டிங் பிரைஸ் இது? கம்ஃபா வந்து ஸ்டார்டிங் வந்து 1000 ரூபீஸ் ப்ரோ. 1000 ரூபாயில இருந்து இருக்கு. 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய். நீங்க இத்தனை கம்ஃபா இருக்கு, இதுல எது 1000 ரூபாய் மீன்? ஒரு 2 மீன் 1000 மீன் காட்டுங்க. இதோ இது 1000 ரூபாய். இது 1000 ரூபாய். கையில பிடிச்சு காட்டுறீங்களா? இதுதான் 1000 ரூபாய் கம்ஃபால ப்ரோ. ஆமா, இது 1000 ரூபாய். நல்லா மண்டை ஃபுல்லா போல்ஸ் இருக்கு. இந்த அதிகபட்சம் எவ்வளவு ப்ரோ? 2500 ரூபாய். 2500 மீன் காட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் வரும். 1600. சில்வர் பல்ஸ்ல சில்வர் பல்ஸ் ஹெட் சூப்பரா இருக்கும். நல்ல டுயல் டூனும் பல்ஸ் நல்லா திக்கா இருக்கணும், தெரிய மாட்டேங்குது. பல்ஸ் சூப்பர் ப்ரோ.
அதுவே 1600 தான். ஆமா 1600. அப்ப 2500 மீன் எது ப்ரோ? இப்போ இருக்கு பாருங்க, இதுதான் 2500 மீன். இது 2500 ரூபாய். ஓகே, டியூல் டோனு, ஹோல்ஸ் வந்து ஹெட் ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஹெட் ஃபுல்லா வேற ஒரு ஃபிஷ்ஷை நான் பார்த்துருந்தேன். இது வந்து ஹெட் ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட் வரும்? இது வந்து 1300 வரும். 1300 ரெட் பேஸ்ல இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, ஹெட் ஃபுல்லா பேர்ல்ஸ் இருந்தாலும் அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற பிரைஸ், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, எனக்கு ஹெட் ஃபுல்லா பேர்ல்ஸ் இருக்கிறது பர்சனலா பிடிக்கும். இதெல்லாம் எவ்வளவு வரும்? இது வந்து 2500 வரும். இது 2500. இது என்ன ரீசன் ரேட் கூட இருக்குது? இது ஷேப்பே ஃபுல்லா ஹெட் நல்ல இந்த ஹேம்பர் ஹெட் வரும். இது நல்லா ஹேமர் ஹெட். ஃபிஷ்ஷை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஓகே, ஹேமர் ஹெட் இங்க ஏதோ இன்னொன்னு பார்த்தேன். இது ஹேமர் ஹெட். ஆமா, இது ஹேம்பர் ஹெட். இது நல்ல இது கிளாசிக். ஸ்டெயின்ஸ் எல்லாமா, இது கிளாசிக் கம்பாஸ் சொல்லுவாங்க. ஸ்டெயின்ஸ் ஃபுல்லா வரல ஹெட். ஃபிஷ்ஷோட ஷேப் நல்லா இருக்கும்னா இது. ஆமா, ஷேப் நல்லா இருக்கு. ஹம்புமே ரொம்ப ஷேப், அதான் அந்த ஹேமர் ஹெட்னு சொல்றீங்களா, அது வரும். இது என்ன ரேட்டு? இது வந்து 1800 வரும் ப்ரோ. ஓகே, இதெல்லாம் என்ன ரேட் ப்ரோ வரும்? இது வந்து 2000 வரும். இதோட பேர்ல்ஸ் பாருங்க. உங்களுக்கு இதுல ஃபேவரட்னா எது? எனக்கு ஃபேவரட்ஸ்னா அது இருக்கு. ஓ, கீழ இருக்கு. கிளாசிக் கம்பாஸ் சொல்லுவாங்க. கிளாசிக்ல அத பேர்ல்ஸ் இருக்கு. ஆமா, இது 2500 வரும். ரெட் பேஸ் சூப்பரா இருக்கும் இந்த ஃபிஷ். ஓகே, கீழ இதுல 1000 மீன் இருக்கா? 1000 ரூபாய் இல்ல ப்ரோ, இது 1200 கொடுக்கலாம். 1200. ஆமா, இங்க ஒரு ஃபிஷ் இருக்கு 1500 கொடுக்கலாம். அது இதோ மார்க்கிங்கோட இருக்கும், சூப்பரா இருக்கும் பேட்டர்ன். 1500. 1500 எல்லாம் அரௌண்ட் அந்த 1000 கிட்டே தான் மேக்ஸிமம் இருக்கு. நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கிறது மட்டும் 2000 தாண்டி 2000 மேல இருக்கு. இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது எல்லாம் கேமரா பார்த்து பயப்படுதுங்க. எஸ்ஆர்டி தான் மெயின். நீங்க கம்ஃபாக ஒரு இடத்த நான் ஒதுக்கிட்டீங்களே. இந்த ரேக் ஃபுல்லா கம்ஃபாக தான். இந்த சைடு இனிமே எப்போ வந்தாலும் இங்க கம்ஃபா தான் இருக்கும். எப்போ வந்தாலும் இங்க கம்ஃபா தான் இருக்கும். ஆனா எனக்கு பிடிச்சது அங்க பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, அதுவும் இருக்கு. அது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நிறைய பேர் கேக்குறாங்க. வீட்டு பக்கத்துல நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் நிறைய இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல. ஸ்கூல் பசங்க நிறைய பேர் கேக்குறாங்க. இதெல்லாம் இனிமே ஆஃப் மந்த்ஸ்ல என்ன ரேட் வரும்? இதெல்லாம் இதெல்லாம் வந்து 200 போறோம் ப்ரோ ஈச் 200. ஆமா, இல்லைன்னா கிவ்அவே கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கேன் ப்ரோ இதுக்கு. ஓகே, கிவ்அவே எப்படி பார்த்தீங்கன்னா ஈச் டைம் 100 பீஸ் சேல் பண்ணும்போது ஒரு கிவ்அவே 2 feet டேங்க் செட் ஃபுல்லாவே கிவ்அவேல தந்துடலாம். 2 feet டேங்க்னா எத்தனை பீஸ் கிவ்அவே? 100 பீஸ். அது எந்த மாதிரி கிவ்அவே நீங்க நடத்துவீங்க? கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபிஷ் பை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நம்பர்ஸ் 100 பீஸ் சேல் ஆகும்போது அவங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ வந்து அவங்க நம்பர் சொன்னாங்கன்னா கிவ்அவேல நான் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து அந்த யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டேங்க் வந்து. ஓகே, அப்ப ஃபைட் டிரான்ஸ்போர்ட் பண்றீங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃபைட். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நார்மலா தெரியுது மேல இருக்கு. இது நார்மல் ஒயிட்ஸ் தான். இதெல்லாம் என்ன ரேட்? இதெல்லாம் ஈச் 100 தான். நீங்க எந்த பீட்டால எந்த இது வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங் அப்ப ஃபைட்டரோட ரேட் எவ்வளவு? 100 ரூபாய். இதெல்லாம் ஒக்கீக பிளாட்டினமோ? ஆமா, ஒரிஜினலா? ஒரிஜினல் ப்ரோ. இது டைரக்டா நம்மளே தாய்லாந்துல இருந்து. இது ஒரிஜினல்ன்றது எப்படி பார்க்கணும்? ஃபுட் ஓபன் பண்ணினா அதோட ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸ்மெல் நல்லா புளிப்பு ஸ்மெல் வரும். டூப்ளிகேட் இல்ல, நிறைய பேர் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்ன்றாங்களே. கலர்லயே இதுலயே இந்த கலரோட இது வச்சே கண்டுபிடிக்கலாம். அத்தது இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வரும். ஓகே, நம்ம இது பண்ணும்போது பை பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்து ஸ்கேன் பண்ணாலும் நீங்க டைரக்டா அதோட இது வெப்சைட் போது ஓபன் ஆகுது. இதுல வேற ஒரு இது மாதிரி வரும் இன்ட் இந்த இடத்துல டூப்ளிகேட்ல. ஓகே, இப்ப கண்டே பிடிக்காத அளவுக்கு இருக்கு. இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பாக்கெட் நீங்க சொல்ற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு டூப்ளிகேட் நல்லா உற்பத்தி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல, இப்ப வந்து நம்ம டைரக்டா அங்க இருந்து பை பண்ணிடுறோம். ஓகே, இங்க அப்படி பண்றாங்க சொல்லிட்டு நம்ம அங்கேயே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அவங்க மூலமா கேட்டு இங்க கஸ்டமர். எந்த ஊர்ல இருந்து எடுக்கிறீங்க? தாய்லாந்து தான். தாய்லாந்துல இருந்து டைரக்டா தாய்லாந்து ப்ராடக்ட் தான். தாய்லாந்துல இருந்து டைரக்டா எடுத்துறோம். நீங்க ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கிறதுன்றது ஸ்மெல் வச்சு தான். நான் ஸ்மெல் வச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 பை பண்றோம் மொத்தமா. அந்த அமௌண்ட் கொடுத்து பை பண்ணிட்டேன்னா என்னோட கஸ்டமருக்கு நான் சேல் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா 200 தான். ஃப்ளோரான் வாங்கும்போது இது வாங்கினா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்க உங்க ஃப்ளோரான் எல்லாத்துக்கும் இதான் போடுறீங்க? என்னோட ஃப்ளோரானுக்கு இதுதான் யூஸ் பண்றேன். ஓகே ப்ரோ. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்பெட் யூஸ் பண்றேன். இதுவும் வந்து நீங்க 2000 ரூபாய் கொடுத்து ஃப்ளோரான் வாங்குறீங்கன்னா 380 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபுட் வாங்குறதுக்கு உங்களுக்கு அஃபோர்டபிளா. ஒரு ஃப்ளோரானுக்கு இது வரும்ல 6 மாசம் வரும். தாராளமா யூஸ் பண்ணலாம்.
அடுத்தது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று KW Zone ப்ராடக்ட்ல ஹை ரேட்டன்ட் யூஸ் பண்றேன். இது வந்து ஹெட் பாப்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இது யூஸா இருக்கும் ரொம்ப. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் வந்து 170 தான் இது. கீகல் பிளாட்டினம் கம்மி. அதோட கம்மி இது. அப்புறம் ட்ரெஸ்ஸில் இருக்கு. ஃபிஷ் எந்த ட்ரெஸ்ல போனாலுமே நீங்க வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது டிராவலிங் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது யூஸா இருக்கும். ஓகே ஓகே. ஃபார்ம் அவுட் இருக்கு ஃப்ளோரான் டிவார்மிங் பண்றதுக்கு. 3 month ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணிக்கலாம். நம்மளே வீட்லயே டிவார்மிங் பண்ணிக்கலாம். இதுவும் யூஸா இருக்கும் உங்களுக்கு. டிவார்ம் பண்ணாம இருந்தா என்ன பிரச்சனை வருமா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. அப்படிலாம் கிடையாது. ஃபிஷ் நம்ம ஆக்டிவா வச்சுக்கினா டிவார்மிங் பண்றது நல்லது. ஃபிஷ்ஷை நம்ம பார்த்தாலே தெரியும் அதோட ஆக்டிவிட்டிஸ். தண்ணி ரெகுலரா மாத்தணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ 80% கடையில எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃப்ளோரான் டல்லா இருந்தாலே என்னங்க டிவார்மிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிவார்ம் மெடிசன் தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது கரெக்டா? நீங்க ஒரு ஃபிஷ் நீங்க பொதுவா டல்லா இருக்கு வாழலாம் மடக்கிட்டு ஒரு ஃப்ளோரான் டார்க்கான வந்து உட்கார்ந்துருக்கு, அதுக்கு நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நான் வந்து ராக் சால்ட் யூஸ் பண்ணுவேன். சால்ட் வாட்டர் வந்து 50% சேஞ்ச் பண்ணிட்டு ராக் சால்ட் யூஸ் பண்ணுவேன். ராக் சால்ட் எப்ப நம்ம டிவார்மிங் பண்ணோம்னா ஃபிஷ்ஷோட பூப்ஸ் வந்து ஒயிட் கலர்ல இது பண்ணுவோம். அப்பதான் வந்து நான் டிவார்மிங். வயித்துக்குள்ள எதனா ப்ராப்ளம் இருக்கு அது அதோட கழிவுல தெரியுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் பிரதர். இல்லனா ரெகுலரா ஒரு 2 month ஒன் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி பண்றதும் நல்லது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஃபிஷ்ஷுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாத்துறது இது. ஓகே. அது வந்துட்டதுக்கு அப்புறம் அப்படிதான் காப்பாத்தலாம். வரதுக்கு முன்னாடி நம்ம காப்பாத்தி வச்சுக்கலாம் ஃபிஷ்ஷுக்கு. ஓகே ரைட் பிரதர். உள்ள பிரைஸ் இருக்கோ? பிரைஸ் இருக்கு. இது வந்து அந்த ரெட் கேமல் பாத்தீங்களா பேரண்ட். ஆமா. அது 40 ரூபாயில இருந்து. ஆமா இது 40 ரூபாய் இது. ஓகே. இது எல்லாமே 1 inches மேல இருக்கும். போல்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. மேல் ஃபீமேல் பார்க்க முடியாது. எப்படினாலும் 4-5 எடுத்தா தான். ஆமா 4-5 எடுத்தா அதுல 2-3 வருது உங்களுக்கு பெரிய விஷயம். 5மே வந்துச்சுன்னா அது உங்க லக்கு. ஒண்ணு வந்தாலும் உங்க லக்கு, வராத போனாலும் அது உங்க லக்கு. ஓகே ஓகே. சொல்லலாம் ப்ரோ. இது வந்து இம்போர்ட்டட் கேமல். அத நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து அங்க ஃபீமேல் தர மாட்டாங்க. தாய்லாந்துல நான் கேட்கும்போது ஒண்ணு பிரைஸ் அதிகமா சொல்லுவாங்க, இல்ல ஃபீமேல் தர மாட்டாங்க. அதுக்கோசம் நான் ஃப்ரையா எடுத்து நான் க்ரூம் பண்ணி மெயிலா வந்தா சேல் பண்றேன். ஃபீமேலா வந்துச்சுன்னா என்னோட ப்ரீடிங் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே. இதெல்லாம் F2 பிரைஸா? இது வந்து கேமல். ரைட் ரைட். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய். என்னடா ஆமா ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்ட்டு நம்மளும் அவங்க வீடியோ பார்த்து தான் வாங்குறோம். நம்ம டைரக்டா ஃபோன் கால்லாம் எதுவுமே பண்ணல, மெசேஜ் மூலியமா தான் கேட்டு வாங்குறோம். அவங்க நம்மளுக்கு ட்ரஸ்டடா கொடுத்தாங்கன்னா நம்ம ட்ரஸ்டடா அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணலாம். தாய்லாந்துல சைஸ் ஆனது 1 inch குறைவு தான். அவங்க கிட்ட பேசும்போது 1 inch சொன்னாங்க, அதோட சின்னதா வந்திருக்கு. நம்ம எதுவுமே கேட்க முடியாது. சைஸ் மேட்டர் கிடையாது, நம்ம வளர்த்துக்கலாம். ஆமா குவாலிட்டி கிடைச்சா குவாலிட்டி நல்லா இருக்கு. இது பாருங்க, இது F2 சம குவாலிட்டி. F2 ஓகே. ஃபுல் ஹெட் மார்க்கிங்கோட இருக்கும் இந்த பீசஸ் எல்லாமே. இப்போ நீங்க வெளியே அந்த F2 உங்களுக்கு காமிச்சிங்களா, அந்த 2500 ரூபா 1000 ரூபா அதெல்லாம் எப்படி இந்த மாதிரி இதுங்க வளர்ந்தா அந்த மாதிரி வருமா? எப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. கம்ஃபா பொறுத்த வரைக்கும் 100 பீஸ் நம்ம எடுத்துருக்கோம்னா 100 பீஸ்ல ரிசல்ட் வராத போலாம். 100 பீஸ்ல ஒரு பீஸ் ரிசல்ட் வந்தாலும் ஒர்த்து தான். ஓகே ஓகே புரியுதுங்களா? இதுல நம்ம ரிசல்ட் வந்து கெஸ் பண்ண முடியாது. கம்ஃபால பொறுத்த வரைக்கும் 100க்கு ஒரு 20% ரிசல்ட் வரதே பெரிய விஷயம் கம்ஃபால. அது இல்லாத பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செட்ல வந்து 1000 ஃபிஷ் எடுத்திருந்தாங்கன்னா அந்த 1000 ஃபிஷ்ல எது ரொம்ப கம்மியா இருக்கோ சைஸ்ல இருக்கோ அதை நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. ஓகே. அதுதான் நம்ம க்ரூம் பண்ணி இது பண்ண முடியும். இது ரேட் எவ்வளவு வருது? இது வந்து 500 வரும். F2 கம்ஃபா. கேமல் தான் ரேட் அதிகம். ரேட் அதிகமா. நான் என்ன கம்ஃபா தான் ரேட்டா இருக்கும். நம்ம ஹை பிரைஸ் கொடுத்து எடுத்ததால அது ஹை பிரைஸ் ப்ரோ கேமல். ஓகே. ஆனா கேமல் நிறைய வெட் ஓவர் போல்ஸ் பீஸ் இருக்கோ? இருக்கு. வளர்த்து பார்த்தா தெரியும். எப்படி விக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு 4-5 பீஸ் வளர்த்துருவீங்க மொத்தமா? இல்ல எல்லாமே நான் ஓன் யூஸ்க்கு தான் எடுத்துருக்கேன். மெயிலா வந்துச்சுன்னா நல்லா இருக்கு. சேல்ஸ் இல்ல, கஸ்டமர் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். ஓகே. 600 ரூபாய் கொடுத்து அவங்க வாங்குறாங்க சொன்னாங்கன்னா நம்ம கொடுக்கலாம். ஆமா யோசிப்பாங்க, இந்த ஃப்ரை நான் வந்து 600 ரூபாய் கொடுத்து எடுக்கணுமான்ட்டு. நீங்க க்ரூம் பண்ணினா கரெக்ட் க்ரூம் பண்ணி ரேட் போட்டுறலாம். ஆமா. இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாம் வந்து அந்த ரெட் கேமலோட பிரைஸ் ப்ரோ. என்ன இருக்கு இதெல்லாம் நானும் கேக்குறேன், நீங்களும் இதெல்லாம்ன்றீங்க. ஒண்ணுமே தெரியலையே. இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு. சின்னதா. ஆமா. அந்த கிளாஸ் பக்கத்துல குட்டி குட்டியா இருக்கும். ஆமா. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேமலோட பிரைஸ். ஏஜ் என்ன ப்ரோ அது? 2 நாள். 2 நாள். நீங்க முட்டையோட ஏஜ் சொல்றீங்க. குட்டிங்க ஏஜ்னா எப்ப? குட்டிங்க ஏஜ் வந்து 1 நாள். 1 நாள். நேத்து பொரிஞ்சது. ஓகே. ரெட் கேமலோட குட்டினா அப்ப இது இந்த மாதிரி வரும். ஆமா இது மாதிரி வரும். அதனோட முந்தின செட் அண்ணன் மாதிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 25 days ஒன்ஸ் எக்ஸ் வச்சுனே இருந்தது. இது வந்து முன்னாடி எக்ஸ் வச்சது, நெக்ஸ்ட் டைம் எக் வைக்கும்போது நான் ஃபீமேல் மெயில் வந்து பேர் பண்ணல. ஆனா மெயிலுக்கு வந்து ஒரு வாட்டி ப்ரீட் பண்ணும்போது நம்ம ஒரு 40 நாள் கிட்ட நம்ம அப்பதான் அவுட்புட்டோட நல்லா வரும். அதோட அவுட்புட்
அது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் தனியா வச்சுட்டு அது எக்லே பண்ணிடுச்சு ஃபீமேல் வந்து 25 days ஒன்ஸ் எக்லே பண்ணிச்சு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சடனா 15 daysலயே அடுத்த எக்லே பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப டியூப் ரிலீஸ் பண்ண உடனே மேல் கூட போட்டேன், கவுண்ட் கம்மியா வந்துச்சு. இந்த வாட்டி கவுண்ட் கம்மியா இருக்கு. அப்ப ஆரோக்கியம் குட்டிங்க நல்லா இருக்குமா? ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதான் நம்ம மேலுக்கு வந்து 5 days மேல இது ரெஸ்ட் கொடுத்துருவோம்ல. ஓகே, ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, ஆரோக்கியமா இருக்கும். நீங்க மேல் காமிச்சீங்க, ஃபீமேல காட்டல. குட்டி ஃபீமேல் காட்றோம் குட்டிங்களோட அம்மா. ஆமா, இது வந்து ஒரு F4 சொல்லுவாங்க. இது ஒரு கேமல வரும், ஆனா கம்பா F4 சொல்லுவாங்க. அது ஒரு பாடி பேட்டர்ன் F4 லைன், ஆனா கலரேஷன்லாம் கேமலோட கலரேஷன். ஓகே, ஆனா மேல் வந்து ஃபுல் கேமல் தான். கேமல் ஆமா. என்னைய நின்னு முறைச்சிட்டு இருக்கு. எப்ப சாப்பாடு போடுவாங்க ரெடியா இருக்கும். இந்த இடத்துல சும்மா திரும்பி பார்த்தா என்னைய பார்த்துட்டு இருக்கு. ஆனா மண்டை குறைஞ்சிருச்சு. காம்படிஷன்ல வந்து நல்லா பெரிய மண்டை வச்சிருந்துச்சு. ஆமா, ப்ரீடிங் பண்ணும்போது அதோட இது வந்து அந்த டைம்ல காம்படிஷனுக்காக ப்ரீட் பண்ணாம வச்சிருப்பீங்களோ? இல்ல ப்ரோ, அதுக்கு தான் நான் ஸ்டாப் பண்ணனே. அங்க ப்ரீடிங்க்கு நம்ம போட வேணாம் சொல்லிட்டு அந்த டைம்ல தான் ஃபீமேல் எக்லே பண்ணிச்சு. ஓகே, காம்படிஷன் ஒரு ஃபிஷ் ரெடி பண்ணும்போது ப்ரீடிங் போட்டா நான் அதோட பொட்டன்ஷியல் வந்து கம்மி பண்ணேன். தெரியுது, மண்டை குறைஞ்சிருச்சு. அப்ப எப்படி இப்போ வந்து ஆன்லைன் காம்படிஷன்ல இது பண்ண போகுது. ஆமா, திருச்சி ஆன்லைன் காம்படிஷன்ல அதுக்கோசம் ரெடி பண்ணோம், அவ்வளவுதான். இதுவும் ஒரு ப்ரூவன் மேல். இது ஜிபி ஃபுல்லா ஃபேட் ஆகல. இது ஓகே, மோஸ்ட்ல எல்லாம் தெரியும் ஜிபியோட டர்ன் ஆகுது, ஃபுல்லா ஆகாது. இது நம்ம குட்டில இருந்து நம்மளே இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லா மாறிடும்ன்றாங்களே. அதோட பிரைஸ் வந்து ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகே, இல்ல இது கொஞ்சம் வந்து இங்க எல்லோ வருதுல, இப்படி வர ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்ச நாள்ல ஃபுல்லா மாறிடும்னு சொல்றாங்க. என்கிட்ட இப்படிதான் இருக்கு. அப்படியா? வந்ததுல இருந்து இல்ல, டர்ன் ஓவர் ஆயிருக்கு. இப்போ வந்து இப்போதைக்கு அப்படியேதான் ஸ்டாப்ல இருக்கு. ஒரு 3 மாசமா அப்படியே இருக்கு. ஓகே, இது கன்ஃபார்ம். இது ஃபீமேல் ப்ரோ, ஃபீமேல் SRD ஃபீமேல் தான். இது நல்லா ஹெட்டோட இருக்கும், பால் ஹெட். ஓகே, இப்போதான் வந்தது, 2 நாள் ஆச்சு. நம்ம வேற பேரிங் பண்றதுக்காக வச்சிருக்கோம். பேரிங் பண்றதுக்காக நல்லா ஆக்டிவா. இது ரிசல்ட் நல்லா இருக்கும். இதோட பேர் பண்ணா ஹெட் நல்ல ஹெட் வரும். இதுவும் ஜிபி லைன்ன்றனால இப்ப குட்டிங்கள ஜிபி வருமா? ஜிபி வரும் ப்ரோ. இதுவும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா yellow ஷேட் இருக்கா. இந்த ஃபீமேல் பாருங்க, இதுவும் yellow ஷேட்ல இருக்கும் ஃப்ரண்ட்ல. ஓகே, அது ரெண்டுமே போட்டோம்னா உங்களுக்கு ஜிபி அவுட்புட் வரும். இதற்கு பேரிங் பண்ணி எடுத்துட்டீங்களா அதுல இருந்து? இல்ல ப்ரோ, இப்போதான் எடுத்துருக்கேன் ஃபீமேல். நெக்ஸ்ட் டைம் போட்டு எடுத்துடலாம் பேட்ச். சரி பிரதர், வேற அடுத்து ப்ரோ SRD பாத்துட்டோம், கம்ஃபா பாத்துட்டோம். இந்த சைடு வரலையோ? இருக்கு. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், மூட்டை கொளுத்தான். நல்லா மூட்டை மண்டை, மூட்டை வயிறு. SRD தானா ப்ரோ? இது வந்து ரெட் கேஎம்எல் சொல்லுவாங்க. ஒரு ரெட் கேஎம்எல். ஆமா. இது பிரைஸ் எவ்வளவு வரும்? இதோட பிரைஸ் 2000 வரும் ப்ரோ. ஷார்ட் பாடியோ? இது ஷார்ட் பாடி. இது நல்லா பஞ்சியான ரெட் பேர்ல்ஸ், அட்டகாசமா இருக்கு ப்ரோ மீன். ஓகே, ஷார்ட் பாடி தான் சொன்னீங்க? ஷார்ட் பாடி தான். இதெல்லாம் பிரைஸா? ஆமா, இதெல்லாம் ஹெட் பாப். இந்த 450 மீன் 450 ரூபாய் இதெல்லாம். ஓகே, கேஎம்எல் எல்லாமே ஹெட்டோட தான் இருக்கும். கேஎம்எல் உங்க பேரண்ட்க்கு வந்த குட்டிங்களா? ஏன் பேரண்ட் வந்தது இல்ல. ஓகே, வேற பேரண்ட். ஓகே ரைட். இதெல்லாம் அதேதான். இதுல அந்த SRD ப்ரோ, ரெட் சில்லி சொன்னல 550 ரூபாய். இது 550 ரூபாய். ஆமா, SRD ஸ்டார்டிங் ரேட்னா 550 ரூபாய். ஹெட் பாப்ல வேணும்னா ஹெட் பாப்ஸோட ஸ்டார்டிங் ரேட்னா 450 ரூபாய். ஹெட் பாப்ஸோட ஸ்டார்டிங் ரேட்னா 450 ரூபாய். கேஎம்எல் அது. SRD ரெட் சில்லி கிராஸ் மினிமம் உங்ககிட்ட வாங்கணும்னா 200 ரூபாய் வேணும் கைக்குல. 200 ரூபாய் 5 மீன் எடுத்துக்கலாம் குட்டிங்க. ஓகே பிரதர், வேற எதனா இருக்கா? இதோ இருக்கு. இது அந்த குட்டிங்களோட ரிசல்ட் ப்ரோ. இது எந்த குட்டிங்களோட ரிசல்ட்? இந்த ஹெட் பாப் 550 சொல்றேன்ல, அதோட ரிசல்ட் பீஸ் இது. ஓகே, முன்னையோட டேங்க்ஸ் இப்ப அதிகமா இருக்கா இல்ல அதே கவுண்ட் தானா? டேங்க் அதிகமா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த ரேக் மட்டும் ஒரு சைடு மட்டும் தான் இருந்துச்சு. இந்த ரேக் பாத்திருப்பீங்க. இப்போ வந்து அடிஷனலா இந்த ஒரு ரேக் மட்டும் இருந்துச்சு. இந்த ரேக்கும் அந்த ரேக்கும் ஆட் பண்ணிருக்கோம். உள்ள வச்சிருந்தீங்களா பிரைஸ்லாம் இப்ப பிரீட் பண்றீங்க? அதெல்லாம் இருந்துச்சா? புரியல. அதெல்லாம் இப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்பதான். ஆமா, ஒரு 1 கரெக்டா சின்ன சின்னதா எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டே வரீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேங்க் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50. ஆனா இது இருந்துச்சு, நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த சைடு இருந்துச்சு. நீங்க ஆனா ஒரு டேங்க்ல ஆரம்பிச்சீங்க. ஒரு டேங்க்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஹாபில. இப்போ வந்து நம்ம 40 டேங்க் இருக்கு. 40 டேங்க் இருக்கு. ரைட் பிரதர், சூப்பர். உங்க நம்பர் நான் டிஸ்ப்ளேல கொடுத்துறேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஹோம் டெலிவரியும் இருக்கு. ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஹோம் டெலிவரி பண்ணலாம். ஃப்ளோரான்மே கொரியர் பண்ணலாம். சரி பிரதர், நான் உங்க லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நம்பர் கொடுத்துறேன். தேங்க்யூ பிரதர்.